பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. இது ஒரு தாவீதின் சங்கீதம். தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரம் வரையிலும் அவன் தேவனுக்கு முன்பதாய் தேவனுடைய திட்டம் நிறைவேறும் அளவும் தன்னுடைய வாழ்விலே தேவன் முன்னுரைத்த காரியங்கள் நிறைவேறும் அளவும் அவன் காத்திருந்தான். முதலாவது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா என்று அழைக்கப்பட்டவன் சவுல். அவனுடைய ராஜ்ய பாரம் அது முடியும் மட்டும் தாவீதின் மேலே அபிஷேகம் இருந்தாலும், தாவீதை தேவன் தெரிந்து கொண்டிருந்தாலும், சவுல் ராஜாவாக இருக்கும் வரையிலும் அவன் தன்னை அவ்விடத்திலே ராஜா என்று அழைக்கப்படுவதற்கும் அந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்கும் அவன் ஒரு நாளும் இடம் கொடுக்கவில்லை. அவன் தேவனுக்கு முன்பதாக அவன் காத்திருந்தான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தடைபட்டிருக்கலாம், அல்லது உன்னுடைய பொசிஷன், உன்னுடைய நிலையிலே வேறொருவர் அந்த இடத்தை பிடித்து கொண்டு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது அந்த நிலையை அவர்கள் அடைந்திருக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு ராஜா சவுல் அவன் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்ததின் நிமித்தம் தேவனுடைய வார்த்தைக்கு சாமுவேல் மூலியமாக நான் வரும் வரையிலும் காத்திரு என்று சொல்லுக்கு அவன் கீழ்ப்படியாதே போனபடியினாலே தேவன் அவனையும் அவனுடைய ராஜ்ய பாரத்தையும் உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலியமாய் அறிவிக்கப்பட்டது போல காலங்கள் வந்த வேளையிலே தாவீது அந்த இடத்திற்குரிய ஒரு நபராய் மாறி போனான். இதை கேட்கிறவர்களே, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு மேன்மை இருக்கிறது, ஒரு உயர்வு இருக்கிறது. உங்கள் வாழ்விலே நீங்கள் காத்து கொண்டிருக்கிற சில ஆசீர்வாதங்கள் இப்பொழுது அது தடைப்பட்டு இருக்கிறது போல நீங்கள் உணரலாம், பார்க்கலாம். அதற்கான வழிகளும் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுதும் நான் இதை பேசுகிற பொழுதே என்னுடைய வாழ்விலும் என்னுடைய காரியங்களிலே, அதாவது தனிப்பட்ட ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், சபையின் ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், கர்த்தர் இந்த வார்த்தையை உணர்த்தினார். நான் சபைக்காக சில இடங்களை பார்த்து கொண்டிருந்தேன். அப்படி மனம் சில சூழ்நிலை நிமித்தம் சோர்ந்து போகிற ஒரு காரியங்கள் நடந்தது. ஆனால் என்னுடைய இருதயத்திலே இவைகளை நான் சிந்தித்து கொண்டிருந்த வேளையிலே தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். காத்திரு, பொறுமையுடன் காத்திரு, நானே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்பதை என்னோட கர்த்தர் இடைப்பட்டார். ஆகவே இப்பொழுது இந்த வார்த்தையை நான் உங்களுக்கும் பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காத்திருக்கிற காரியம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அது வந்தடையும். அது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் சொன்னால் அதை செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை தெரிந்து கொண்டார். நாட்கள் வந்தது, கர்த்தர் அவனை அபிஷேகித்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார். கர்த்தர் தாவீது தன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிற ஒரு ப்ரமோஷனை அவனுக்கு கொடுத்து ஜனங்கள் முன்பதாக அவனுடைய தலையை உயர்த்தினார். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கிற பொழுது ஒரு ப்ரமோஷன் நிச்சயம், ஒரு ப்ரமோஷன் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் அது நடந்தே தீரும். மாற்றமில்லை. காத்திருங்கள், நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவரே காத்திரு என்று சொன்னீர், கர்த்தருக்கே காத்திரு என்று சொன்னீர். அதுபோல இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆலயத்திற்கு ஒரு சொந்த இடமும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே எவைகளை முன்குறித்திருக்கிறீர்களோ அவைகளை நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக காத்திருக்க எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய வாழ்க்கையில வேலைக்காக காத்திருக்கலாம், குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கலாம், ஒரு நல்ல வீடுக்காக காத்திருக்கலாம், நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக காத்திருக்கலாம்.
எதுவாக இருந்தாலும் நீர் காரியத்தை வாய்க்கச் செய்கிறவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து நீர் நடத்துகிறதற்காய் நன்றி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.